Good afternoon, students. 6th standard social science. Today we all learn about first lessons continue. நம்ம ஃபஸ்ட் லெசனில் வேதிக் அதாவது வேதங்கள் பற்றி படித்தோம் இல்லையா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதங்கள் பற்றி படித்தோம். அதில் இருக்கிற அந்த கால வேத கால பண்பாடு, வேதிக் கல்ச்சர். The Vedic culture, polity and society. The Rig Vedic polity was kinship based. Kula was the basic unit of the polity. It was under the head called Kulapati. Several families joined together to form a grama. Grama was headed by Gramani. A group of villages was called Vis and was headed by Visvabadi. Rajan was the head of the Jana and he was addressed and Janasya Goba. There were several tribal kingdoms during Rig Vedic period. Paradas, மத்தியாச ப்ரூஸ். அதாவது இதில் வேதகால பண்பாட்டில் அரசியலும் சமூகம் எப்படி இருந்ததுன்னா, ரிக் வேதகால அரசியலில் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாக இருந்துன்னு சொல்கிறாங்க. குலம் என்பதே அரசியலின் அடிப்படையாகும். இதன் தலைவர் குலபதி ஆவார். அதாவது இந்த இதில் கின்ஷிப், அதாவது இரத்த சம்மந்தப்பட்டது. இதில் குலம் தான் அடிப்படையானது அரசியலில். அதில் அந்த குலத்தோடைய தலைவர் குலபதின்னு சொல்கிறாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்ததாக ஒரு கிராமமாக இருந்துச்சு. அந்த கிராமத்தோட தலைவர் கிராமணி என்று சொன்னாங்க. பல கிராமங்களையும் கொண்ட ஒரு தொகுப்பு விஸ். அதுதான் எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்ட் விஸ். அதற்கு விஜயபதி அப்படிங்கிறத தலைவராக இருந்தார். இதனுடைய விஸ்ஸோடைய தளபதி, அதாவது ஹெட்டு விஜயபதி. ஜனா தலைவர் ராஜன் ஆவார். ஜனா அப்படிங்கிற ஒரு இனத்தோடைய தலைவர் ராஜன் சொன்னாங்க. இந்த ஜனசிய கோபா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது ஜனசிய கோபா அப்படின்னா மக்களின் பாதுகாவலர், கார்டியன் ஆஃப் த பீப்புள். ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது பரதர் இருந்தாங்க, மத்தியஸ்தர் இருந்தாங்க, ப்ரூஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிங். The main responsibility of the Rajan was to protect his tribe. His powers were limited by tribal assemblies, namely Vidata, Sabha, Samiti and Gana. Of these Vidata, the tribal assembly was the oldest. இதில் பார்த்தீங்கன்னா தனது இனக்குழு சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும். அதாவது தன்னோட இனத்தை சேர்ந்தவங்களை பாதுகாக்கிறது தான் அந்த ராஜனுடைய பொறுப்பாக இருந்துச்சு. அவருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ராஜனுடைய அசம்பிளிஸ், ராஜனுடைய என்ன சொல்கிறது, அதிகாரம் எவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படின்னா, அது யார் கட்டுப்படுத்துனாங்க அப்படின்னா விதாதா, சபா, சமிதி அண்டு கணா அப்படிங்கிற அமைப்புகள் கட்டுப்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவைகளில் வெறும் ஓல்டஸ்ட் அப்படின்னா விதாத்தா அப்படிங்கிறத ரொம்ப பழமையான அமைப்பாக இருந்துச்சு. இதில் சபா அப்படிங்கிறது இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், அதாவது மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படிங்கிறது அசம்பிளி ஆஃப் பீப்புள், மக்களை கொண்ட குழு, பொதுக்குழு, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. த கிங் அப்பாயிண்டட் எ புரோகித் டு அசிஸ்ட் ஹிம் and economic, political and military matters. The king was assisted by the Sonani. Gramani was the leader of the village. இவர் அரசருக்கு உதவி செய்கிறதுக்காக புரோகிதர் அப்படின்னு தலைமை குரு நினச்சி, பிரஸ்ட் குருன்னு சொல்லுவாங்களா, அமைச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள நியமிச்சுக்கிட்டாரு.
இவரை பணியில் அமர்த்தி கொண்ட அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு சொனானி உதவி செய்தார். அதாவது படை தளபதி, ஆர்மி சீஃப். அதாவது அரசனுக்கு உண்டான எக்கனாமிக்கு, பொருளாதாரம், பொலிட்டிக்கல், அரசியல், மிலிட்ரி மேட்டர்ஸ், இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருந்துச்சு செனானி அப்படிங்கிற ஒரு அமைச்சர். அது வந்து படை தளபதி, ஆர்மி சீஃப். கிராமணி வாஸ் த லீடர் ஆஃப் த வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கெல்லாம் கிராமங்களின் தலைவர் கிராமணி ஆவார். வென் த ஆரியன்ஸ் மூவ்டு ஈஸ்ட் வார்ட் இன்டு கங்காஸ், யமுனா, துபத் region, the early settlement were replaced by territorial kingdoms. அதாவது ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாயின அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ட் கிங்ஷிப் பிகைன் டு எமர்ஜ். அதாவது பரம்பரை அரசுரிமை தோன்றியது. அதாவது பரம்பரையாக கிங்ஷிப் பரம்பரையாக இப்போ ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானா அடுத்தது அவனுடைய மகன் அந்த மாதிரி பரம்பரையாக ஆட்சி செய்கிற முறை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த monarchical form of government, the power of the king increased and he performed various rituals and sacrifices to make his position strong. அதாவது முடியாட்சி முறையில் அரசின் அதிகாரங்கள் அதிகரித்தன. அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. Many janas or trips were amalgamated from Janapathas and Rajasthan in later Vedic period. அடுத்தது பின் வேதகால ஜனங்கள் வந்து ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகின அப்படின்னு சொல்கிறாங்க. The importance of Samiti and Sabha diminished and the Vedat completely disappeared. சமிதி, சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு அப்புறம் ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரபதங்கள் வந்ததுக்கப்புறமா சமிதி, சபா அந்த மன்றத்தில் இருந்த முக்கியத்துவமெல்லாம் போயிடுச்சு. விதாதா அப்படிங்கிற பழைய மன்றம் வந்து அழிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Bali was a voluntary contribution of the people to the king. In the later Vedic period, Bali was treated as tax and collected regularly. The Guru and Panjala kingdoms flourished and large cities like Ayodhya, Andhra Pradesh and Madura also emerged during this period. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேதாங்கிற பழைய பீரியடும் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா புதிய அரசுகள் தோன்றின. அதில் பாலி என்பது மக்கள் தாங்களாகவே முன்வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும். அதாவது பாலி அப்படிங்கிறது ஒரு டேக்ஸு. அது வந்து மக்களாகவே அரசருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அரசர் கேட்காமே கொண்டு வந்து கொடுக்கறது. The Guru and Panjala kingdoms flourished in large cities and Ayodhya, Andhra Pradesh and Madura. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செலுத்தோங்கிய காலம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன நாட்டை உருவாக்குனாங்க அப்படின்னா அயோத்தி, இந்திர பிரதேஷ் மற்றும் மதுரா அப்படிங்கிற நகரங்கள்லாம் அக்காலத்தில் தான் உருவானதுன்னு சொல்கிறாங்க. பாலி a tax consisting of 1/3 of 6 of the agriculture produced or cattle for the person. அதாவது அந்த பாலி அப்படிங்கிற டேக்ஸு 1/6, அதாவது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளிலிருந்து வங்கிய வரியை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோசியல் ஆர்கனைசேஷன், அதாவது சமூக அமைப்பு. த வேதிக் ஃபேமிலி வாஸ் patriarchal. In the fair complacement, Aryans disguised themselves from dark, complicated non-Aryans, whom they called
தசாஸ் அண்டு தாஸ். அதாவது வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகவும் சொல்கிறாங்க. வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர் இல்லாதவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர். கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் தசாயுஸ் அண்டு தசாஸ் அப்படின்னு சொன்னாங்க. வித்தின் த ஏர்லி வேதிக் சொசைட்டி தேர் வேர் 3 டிவிஷன்ஸ். அது தொடக்க கால வேதகால சமயத்துக்குள் 3 பிரிவுகள் காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. த ஜென்ரல் பப்ளிக் வேர் கால்டு விஸ், த வாரியர் கிளாஸ் வாஸ் கால்டு சத்ரியர்கள் அண்டு த பிரைஸ்லி கிளாஸ் வாஸ் நேம்டு பிராமணாஸ். அதாவது 3 பிரிவு என்ன அப்படின்னா, பொதுமக்கள் எல்லாத்தையுமே விஸ் அப்படின்னாங்க. போர் வீரர்களை சத்திரியர்கள், மத குருமார்கள் பிராமணர்கள்னு சொன்னாங்க. At a later stage, when the Aryans had to accommodate non-Aryan skilled workers in their social arrangement, the region fourfold Varna system was developed. Example, the priestly Brahmanas, the warrior Kshatriyas, the land owning Viswas, and the skilled workers Sudras. Thus a granted social order emergency. அதாவது பிற்கால காலகட்டத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தமது சமுதாய ஏற்பாட்டுக்குள் கொண்டு வர நேர்ந்தது. அப்போது 4 இறுக்கமான வர்ண அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் மதகுருவான பிராமணர், போரிடும் சத்தியர், நில உடைமையாளர்களான வைசியர், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் என்று 4 வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவானது. இவ்வாறு 4 படிநிலைகள் கொண்ட சமூக ஒழுங்கு உருவாக்கப்பட்டது. வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் இருந்த போதிலும் பயன்பாட்டு பொருள் சான்று போதுமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் although the Vedic age is evidenced by good number of texts, it does not have adequate amount of materials evidence சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். வேத காலத்தில் பெண்கள் நிலை எப்படின்னு சொல்கிறாங்க. In Rig-Vedic society, women relatively enjoyed some freedom. The wife was respected as the mistress of the household. She could perform duties along with their husband in their house. Child marriage and sati were unknown. There was no the remarriage of widows. Nevertheless, the women were denied right to inherit property from the parents. They played no role in public affairs. அதாவது ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாங்கன்னு சொல்லலாம். மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தவும் அனுமதிக்கப்பட்டாங்க. குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் மறந்திருக்கவில்லை. குழந்தை திருமணம் சின்ன வயசுலேயே, அதனால் 18 வயசுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணுறது தான் குழந்தை திருமணம்னு சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா, கல்யாணம் ஆன பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதாவது கணவன் இறந்துட்டா அப்படின்னா உடனே மனைவியும் அவர் இறந்தது எரிக்கிறவங்க இல்லையா, எரிச்சிருவாங்க இல்லையா, அந்த நெருப்புலேயே அவங்களும் விழுந்து இறந்துடணும். அதுதான் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது கைமை பெண் திருமணம். அதாவது சின்ன வயசுலேயே விடோ ஆகிறாங்க இல்லையா, அவங்களுடைய திருமணமும் ஏற்றுக்கொள்ள தடை இல்லை. இருந்தபோதும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற சொத்துக்கள், வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் அஃபேர்ஸில் எந்த பிளேடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்டர் வேதிக் பீரியட் த ரோல் ஆஃப் women in society as well as their status even within the family declined. Women could no longer perform rituals in the family. The rules of marriage become much more complex and rigid. Polygamy became common. Widow remarriage was not encouraged. Education was denied to women. Intercaste marriage were அப்சார்ப்ட். அதாவது பின்வேலை கால சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்தில் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலையையும் குறைந்து போனதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகள் நடத்த முடியாத நிலை உருவானது. அதாவது ரிக்வேத காலத்தில் எல்லாமே செஞ்சதை பின்வேத காலத்தில் எல்லாமே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன.
பலதார திருமணம் சாதாரணமாக நடைபெற்றது. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப்னு இல்லாமல் நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பலதார திருமணம்னு சொல்கிறாங்க. கைமை மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. அதாவது மறுமணம் அப்படின்னா விடோவுக்கு வந்து திரும்பவும் ரீமேரேஜ் பண்ணிக்கிறது வேண்டான்னு சொன்னாங்க. அடுத்தது பெண் கல்வி வந்து மறுக்கப்பட்டது. கலப்பு திருமணம் அப்படின்னா இன்டர்காஸ்ட், அதாவது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறது கூடாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது எக்கனாமிக் லைஃப், பொருளாதார வாழ்க்கை. Economic in the Vedic period was substantiated by the companion of pastoralism and agriculture. Though occupation of Rig-Vedic Aryans was cattle rearing, there were carpenters, chariot makers, potters, smith, weavers, and leather workers. Arch-colored pottery was attributed to this period. Horse, cows, goats, sheep, oxen and dogs were domesticated. அதாவது வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலையும் வேளாண்மை கலந்துதான் இருந்துச்சு. அதாவது ரேரிங் கேட்டல் அண்டு அக்ரிகல்ச்சர் கலந்துதான் இருந்தது. ஆரியர்களின் முதன்மை தொழிலை என்னன்னு சொல்கிறாங்க? கால்நடை மேய்க்கிறது தான் முதன்மை தொழில். அடுத்தது மரவாளி செய்வார், கார்பெண்டர், தேர் செய்வோர், மண்பாண்டங்கள் செய்வோர், உலோக வேலை செய்வோர், துணி நெய்வோர், தோல் வேலை செய்பவர்களும் இருந்தான்னு சொல்கிறாங்க. பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டங்கள் இக்காலத்தில் சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆக்கி கலர் பாற்று ஓசிபி அப்படிங்கிறது. குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன. When Aryans permanently settled in Sindh and the Punjab region, they began to practice agriculture. The staple crop was யவா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பார்லி. There is no mention of wheat or cotton in the Rig Veda, though both were cultivated by the Indus people. 2 crops a year were raised. அதாவது சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதியில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினாருங்க. அவர்களுடைய முதன்மையான தொழில் என்னவாக இருந்துச்சுன்னா யாவா, அதாவது பார்லி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது. கோதுமை, பருத்தி ஆகிய சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேத காலத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. In the later Vedic period, the Aryans tamed elephants apart from cow, goat, sheep and horse. In addition of craftsmen of early Vedic period, there was also jewels, dyes and smelters. Pottery of this period was painted grey, rare culture. பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமில்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தின. தொடக்க வேத கால கைவினைஞர்களோடு நகை செய்வோர், சாயத்தொழில் செய்வோர், உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர். இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டுப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு என அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தை பற்றின பின்வேத காலத்தில் பெயிண்டட் கிரே வார் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் அயன் Buck and ox helped to put more areas of land under cultivation. Crops of wheat, rice and barley were cultivated. With the growth of agriculture, the idea of private possessions of land came into existence. New craft and art developed, leading to surplus production of commodities for sale. இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவனின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களை வேளாண்மை செய்யப்பட்டது. நெல், கோதுமை, பார்லி ஆகியன பயிர் செய்யப்பட்டன. வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனி உரிமை உருவானதுன்னு சொல்கிறாங்க. புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கு இட்டு செல்லணுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதுசாக கண்டுபிடிச்சது எல்லாமே கலைக்கும் உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. Trade became extensive. Barter system was prevalently. They used Niksha, Satmana and Krishnala for business transaction. அதாவது இதெல்லாம் காயின் வணிகம் பெரியதுன்னு சொல்கிறாங்க.
பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது. அதாவது ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், அதாவது பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது. இவங்களுடைய நாணயங்கள் பற்றினா நிஸ்கா அப்புறம் சத்மா அப்படிங்கிற கோல்டு காயின் தங்க நாணயங்கள். நிஸ்கா அண்ட் சத்மனா அப்படிங்கிறது தங்க நாணயம். கிருஷ்ணலா அப்படிங்கிறது சில்வர் காயின், அதாவது வெள்ளி நாணயங்கள் இந்த பிஸ்னஸில் பயன்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. மெட்டல்ஸ் நோன் டு ரிக் வேதிக் பீப்புள், அவங்க ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்ன அப்படின்னா கோல்டு, ஹிரானியா இரும்பு, சியமா தாமிரம், காப்பர், ரோஸ், அயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அந்த ரிக்வேத காலத்தில் யூஸ் பண்ணுனா மக்கள் தெரிஞ்சிருந்த உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிலீஜியன். Rigvedic Aryans worshipped mostly the earthly and celestial gods like Parvati, Agni, Vayu, Varuna, Prithvi, அதாவது பிருத்வி, அக்னி, வாயு, வருணா, இந்திரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பிருத்திவினா எர்த்து, அக்னினா ஃபயர், வாயுனா விண்டு, வருணா அப்படின்னா ரெயின், இந்திரானா தண்டர். அதாவது ரிக்காத அறிஞர்கள் பெரும்பாலும் நில மற்றும் ஆகாய கடவுளை தான் வழிபட்டான்னு சொல்கிறாங்க. பிருத்திவிங்கிற நிலக்கடவுளையும், அக்னிங்கிற நெருப்பு கடவுளையும், வாயு அப்படிங்கிற காற்று கடவுள், வருணன் அப்படிங்கிற மலை, இந்திரன் இடி போன்றவற்றை வழங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த லெசனோடைய கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்டா. Okay, we will see next class.